வந்து சேலம் மடிக்கிற ஒரு கலைங்க. என்ன கேட்டா நான் ஒரு கலைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு அழகா இருக்கும். எப்பவுமே இந்த சாரி மடிக்கும் போது மட்டும் 2 பேர் உட்கார்ந்து மடிக்கணும். எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒத்துமையா இருக்கணுமோ அதே மாதிரி இந்த சேலை மடிக்கிறதுக்குமே அவ்வளவு ஒத்துமையா 2 பேரும் சேர்ந்து மடிக்கணும். சாரியில ஒரு ஒற்றுமை சொல்றீங்க. அந்த சேலை அண்ணா நெய்யறக்குள்ளேயே அவங்க பையன் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பான் முடி போடுறது. தம்பி தான் முடி போடுவாரு. ஓகே, இது அப்படியே சுட சுட வெளியே வந்தது இல்லைங்களா? ஃப்ரெஷ்ஷா. எவ்வளவு ரிஸ்க் பாருங்க. நிறைய மடிக்கிற இது இருக்கு, ஆனா இந்த மாதிரி மடிக்கிறது வந்து அது சாஃப்ட் சில்க் சாரி. என்னைக்குமே பாரம்பரியமா இப்படித்தான் பண்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க, வச்சு மடிப்பாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அது வந்து மடிக்கும் போது இந்த அச்சு இருக்குங்க, இதுதான் அந்த சாரியோட ஃப்ரெஷ்னஸ் நாங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க வீவர் சைட்ல இருந்து. அப்படிங்களா? கோலச்சு. ஆமாங்க. ஓகே, கோலச்சோடு இருந்துச்சுன்னா சாரி அப்பதான் கரியில இருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இதுதாங்க நாங்க கண்டிக்கைன்னு சொல்லுவோம். இத பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல போட்டு வீவ் பண்றாரு பிங்க் மேல. உங்களுக்கு எவ்வளவு பர்பிள் ஷேட்ல தெரியுது பாருங்க. இது வந்து காட்டன் லூம். இது 18 வருஷத்துக்கு ஆரம்பமாயிருக்கு. வயசு 18ல இருந்து இப்ப 76. 76ல நீங்க நெய்றீங்க. அப்ப 50 வருஷமாச்சா? சுத்துவாங்க தெரியுதுங்களா? சில நேரம் இப்படி சுத்தும் போது நெய்றவங்களோட கை கூட கிளியுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து சுத்துவாங்க. ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு மாதிரி சுத்தணும். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. கைக்கோர்வ சாரீஸ் தான். சரிங்க. கைக்கோர்வனா என்னன்னு கேட்டீங்க? கீழே டிசைன்ஸ் வருது இல்லைங்களா? இதெல்லாம் தான் கைக்கோர்வைன்னு சொல்லுவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு சாரில உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் வருங்க. இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு சைடு, இந்த சாரி பாத்தீங்கன்னா சேம் லென்த்ல டபுள் சைடு வந்து டபுள் சைடு வருது. ஆமா, இந்த சாரி பாத்தீங்கன்னா இது நாங்க எங்க வீவிங் சைடு இருந்து சைடு புட்டான்னு சொல்லுவோம், கைக்கோர்வைன்னு சொல்லுவோம். சரிங்க. அதாவது இப்போ ஒரு நாளி வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போயிட்டு வருங்க. அதுதான் வந்து ஒவ்வொரு நெசவுக்கும் வர்றதுங்க. இந்த இடம் வரும்போது மட்டும் இந்த நாலு போயிட்டு திருப்பி இங்கே ரிட்டர்ன் ஆயிடுங்க. இது ஃபுல்லு போகாது. ஆமா ஆமா, இந்த டிசைனுக்காக இந்த இடத்துல மட்டுமே தனியா வியூ பண்ணுவாங்க. சோ இப்போ ஒரு நார்மல் சாரி நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சாரி பாத்தீங்க இல்லையா? அதெல்லாம் 5400. அது வந்து உங்களுக்கு மினிமம் 1.5 நாள்ல இருந்து 2 நாளுக்குள்ள முடிச்சிருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மினிமம் 3 days ஆயிடுங்க. மினிமம் 3 days. அது மட்டும் இல்ல, இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான வியூவர்ஸ்னால வியூ பண்ண முடியும். ஒரு கோர்வை தெரியும். சோ இங்கேயும் நெய்யணும், அங்கேயும் நெய்யணும். 2 சைடுமே அவங்க 2 கையுமே வேலை செய்யணும். சரி, ஓகே ஓகே. ஒன்ஸ் ஒரு வாட்டம் போட்டாங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு நெய்ய தெரியணும். இப்போ ஒரு டிசைன் எடுத்துட்டோம்னா 12 சாரி வருங்க. 6 கலர், 6 கலர்ஸ் வரும். 6 கலர் 12 சாரி. ஓகே ஓகே. கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த கோர்வை. ஆமா, கலர் கோர்வை தெரியுது. ஆமா, நிறைய பேர் வந்து வைர ஊசினா என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு இன்னுமே புரியும். நம்ம ஷைனிங் இருக்கிறதுனால அந்த பேரு வந்து வைர ஊசின்னு பேர் வச்சிருக்காங்க. நல்லா ஸ்பார்க்கிள் ஷைனிங்கா இருக்கிறதுனால அந்த ஒரு வீவ் பேரு வைர ஊசின்னு வச்சிருக்காங்க. ட்ரெடிஷனல் காஞ்சிபுரம் வீவிங் டெக்னிக். இதுமே நம்மளுக்கு இன்டர்லாக் கலெக்ஷன்ல தான் போகுதுங்களா? ஆமா, ஓகே. சரி, ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரவாட்ட புட்டான்னு சொல்லுவோம். அப்படின்னா அரவாட்டம்னா உங்களுக்கு புட்டா வந்து இன்னும் மைனூட்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ இந்த புட்டா பாத்தீங்கன்னா மித்த சாரியோட புட்டாவோட இந்த புட்டாவோட இன்னும் இன்ட்ரிகேட்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓ, அது இது வந்து உங்களுக்கு இன்னுமே டைம் கன்செப்ஷன் ஜாஸ்தி ஆகும் வியூ பண்ண முடியும் போது. ஆனா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங். ஓகே, தெரியுதுங்க இந்த ஃபினிஷிங். இப்ப எங்களெல்லாம் சாரி எடுக்க சொன்னாங்கன்னா வீவிங் சைடு, வீவர் சைடுல இருந்து நாங்க இந்த மாதிரி அரவாட்ட புட்டா இந்த மாதிரி தான் நாங்க எடுப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சாரி எல்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஆயிடுச்சு இப்பெல்லாம். அரவாட்ட புட்டா. ஆமா, ஓகே. இப்ப ஒரு வாட்டம்னா இந்த பூவே உங்களுக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்கும். பெருசா வந்துரும். ஆமா, இந்த அளவு. ஓகே. என்னன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணுங்க இந்த வீடியோ. சொல்லுங்க மேம். சோ இப்ப வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரவுன் இங்க மிக்ஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? நிறைய பேர் இது மிஸ்டேக்னு நினைக்கிறீங்க. ஆமா, இதுதாங்க ஹேண்ட்லூமோட மார்க்கே. ஓகே, இது ஒரு பார்ட் ஆஃப் ஹேண்ட்லூம் மார்க் தான். அதாவது அந்த காலத்துல காஞ்சிபுரம் சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோர்வையில உங்களுக்கு பின்னாடி நூலா இருக்கும். ஆமா, ஒரு த்ரெட் இன்னொரு த்ரெட் இன்டர்லாக் பண்ணி ஒரு கோர்வையில ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வீவ் பண்ணுவாங்க. ஆமாங்க, டிஃபரெண்டா உங்களுக்கு டை போடுவாங்க. ஆனா இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த நூல் எடுத்து கட்டிக்குவாங்க. கட்டி இந்த சைடு பிரவுன் கலர், இந்த சைடு இந்த கோல்டன் கலரும் உங்களுக்கு முக்கியம் எடுப்பாங்க. ஓகே. சோ அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. இது எல்லாமே ஹேண்ட்லூமோட ஒரு மார்க் தாங்க. இது எக்காரணத்துக்கு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க இங்க இருந்து இங்க வந்திருக்கலாம் சாயம் இங்க வந்து பட்டுருச்சு அப்படின்னு கிடையாது. ஆமா,
பிரைஸ் என்னங்க மேம்? இதோட சாரி பிரைஸ் வந்து 1275 மட்டும் தான் நம்ம கிட்ட. இப்பவும் மார்க்கெட்ல 2800 பிளஸ் சேல் ஆயிட்டு இருக்க சாரிங்க. இது இன்னைக்கு வந்து 1275. நீங்க ஆன்லைன் புக்கிங்கும் நம்ம எடுத்துட்டு இருக்கோங்க. இது செமி காலி சில்க்ங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு செக்ஸ் பேட்டர்ன், வைர ஊசி, பார்டர்ல ரெட்டப்பட்டா அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் வெரைட்டிஸ்ல வருங்க. ரொம்ப அழகா இருக்கும். யூனிக் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். நீங்க இது கட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பட்டு சாரி எப்படி இருக்குமோ, காஞ்சிபுரம் பட்டு சாரி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. மேம் எல்லா கலர்ஸும் பயங்கர லுக்கா இருக்கீங்க மேம். ஆமா, இந்த சாரீஸ்ல நீங்க பிளவுஸ்ல வந்து நல்லா நம்ம நீட்டா ஒர்க் பண்ணி கட்டினா உங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பா 2000 to 3000 ரேஞ்சஸ். 2000 to 3000 ரேஞ்ச். ஓகே. பிளவுஸ் வந்து செம்ம டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்க. நீங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா சாரிலயுமே உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ஓகேங்க மேம். ரேட் வந்து எல்லாமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறோம். ஓகே. இதெல்லாம் இப்போதைக்கு கல்யாண பிறகு நிறைய பேர் பேஸ்டல் ஷீட்ஸ் கேக்குறாங்க. சோ அவங்களுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிளவுஸ்ல டிசைன் வந்துரும். நல்லா இருக்குங்க. சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, நானே ஃபிளீட்ஸ் எடுக்கும் போது ஆமா அவ்வளவு சாஃப்டா இருந்து எடுத்துறலாம். அதான் வீவிங் பாருங்க, சூப்பர். ரிசப்ஷனுக்கு கட்டினீங்கன்னா போத் சில்வர் ஜுவல்ஸும் கோல்ட் ஜுவல்ஸ் ரெண்டுமே போடலாம். ஹைலைட்டா இருக்கும். ஒரு ரெண்டுமே போடலாம். ஒரு சில சாரீஸ்ல வந்து நீங்க சில்வர் போட்டாலும் போடலாம். ஸ்டோன்ஸ் ஒரு சில கோல்ட். எனக்கு ரொம்ப குஷ்பு அவங்க வெட்டிங்க்கு கட்டியிருந்த கலர் மாதிரி இருக்குல்ல. ஆமா, அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு காட்டுது, அதனாலதான் கேட்டேன் நானு. இருக்குதுங்க மேம். அது எல்லாத்துலயுமே வீவிங் தான், வீவிங் லெனன்ல தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். சோ இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும் போல. அப்படி அம்மாடியோ இங்க பாருங்க, இந்த கலெக்ஷன்ஸ்ல எங்கேயுமே இருக்காதுங்க. நம்ம கிட்ட மட்டும் இருக்கிற யூனிக் பீசஸ். இது இந்த சாரி நம்ம கிட்ட ஸ்டாக்கே இருக்கிறது இல்லைங்க. வர வர போயிட்டே இருக்கும், தயிர்ல இருக்கும். இல்ல அதனுடைய வீவிங் அப்படி நல்லா இருக்குதுங்க மேம். உண்மையிலுமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். அந்த அதுலயே நீங்க ஜரி மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆனா இது எல்லாமே த்ரெட் தாங்க, ஜரி கிடையாது. ஓகேங்க, எல்லாமே த்ரெட். முந்திரியும் பிளவுஸ்ல உங்களுக்கு இதே மாதிரி குட்டாஸ் வந்துருது. கைக்கு ஒரு சாஃப்ட் சில்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீழே ஃபுல் கிராண்டா இருக்குங்க. செமையா இருக்குதுங்க மேம். அவ்வளவு சாஃப்டா இருக்கும். முந்தி பாருங்க, ஃபுல் கிராண்டா. ஃபினிஷிங்ல எனக்கு ஒரு டிஃபரெண்டா கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபினிஷிங்கோட அந்த கோர்வை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே நம்ம கிட்ட வீவிங் தாங்க. ஓகே மேம். குட்டி கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து நமக்கு பாவாடை தச்சுக்கலாம் நீங்க. கண்டிப்பா ஃபுல் வீவிங். ஆமா, நீங்க ஒரு நாள் ஃபுல் காட்டன் பாத்துட்டு இருக்கீங்க. செமி காட்டன். செமி தானுங்களா? செமிலேயே தெரியுது எனக்கு. இது எல்லாமே செமி சில்க் காட்டன்கா. ஓகே. இந்த சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வீவிங்ல தான் வரும். எல்லா வீவிங்மே த்ரெட்டட் தான். சோ உங்களுக்கு குத்தவே குத்தாது. ஒரு நாள் ஃபுல்லு போடலாம். பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குங்க மேம். பேட்டர்ன், அது பேட்டர்ன் பாருங்க, எல்லாமே ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ்ல தான் இருக்கும். இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் இல்லீங்களா? ஆமாங்க. ஓகே. ஒவ்வொரு சாரி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவு அழகா இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு. எல்லாமே த்ரெட் ஒர்க்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாவே இருக்கும் சாரீஸ். இந்த கலர் காம்பினேஷன் இப்போ ஹிட்டா இருக்கிற கலர் காம்பினேஷன். கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் மேம் சொன்னீங்க? மேம் இதெல்லாம் 1650. 1650. ஆமா. இதுல ஜரியில பாருங்க, இது பாருங்க என்னமா இருக்குன்னு. எல்லாமே வீவிங் தான். நம்மளோட ஸ்பெஷலா வந்து எதுவா இருந்தாலும் வீவிங் தாங்க. ஓகேங்க. அதனால நீங்க எவ்வளவு வருஷம் கட்டியிருந்தாலும் அந்த சாரியோட இது வந்து போகவே போகாதுங்க. கண்டிப்பாங்க, ரொம்ப நாள் நம்ம போட்டுக்கலாம் சாரீஸ். ஓகேங்க. ரோல் சுத்துவாங்க, அது வந்து 12 சேல் ஆகுங்க. 12 ஒரு கலருக்கு 2 சாரி. சோ 6 டிஃபரெண்ட் கலர்ல சாரீஸ் வரும். இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜ் கிடையாதுங்க. நம்ம சைடு வந்து டிசைன் ஸ்டாப் பண்ணது, வீவிங் மிஸ்டேக் இருக்கிறது, டை மிஸ்டேக் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம தனியா செக்ரிகேட் பண்ணி இது வீவிங் மிஸ்டேக் சாரீஸ் போட்டிருக்கோங்க. சோ பெருசா டேமேஜ், கிழிஞ்சது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சாரீஸ் எல்லாமே அவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். பார்த்தாவே தெரியும், அனு டிசைனர் சாரீஸ் நிறைய சொந்த மேனுஃபேக்சர்ல நம்ம இப்ப பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் சாஃப்ட் சில்க் சாரீஸ் அண்ட் செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்கு, சில்க் காட்டன் இருக்கு, செமி சில்க் காட்டன் இருக்கு, அதுக்கப்புறம் மூத்த சாரீஸ் இருக்கு. அப்ப எடுத்து சேல் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முகூர்த்தத்துக்கு மட்டும் இல்லைங்க, எடுத்து கூட நீங்க சேல் பண்ணலாங்க. எல்லா பொட்டிக் ஸ்டைல்ஸ்ல இருக்கும் எல்லாமே.
நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே சாஃப்ட் சில்க பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதனாலவே நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நீங்க வெளிய மார்க்கெட்ல பாக்குறதுக்கும் நம்மளோட டிசைன்ஸ்மே நிறையவே யூனிக்னஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு மார்ஜின் அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இந்த சேனலுக்கு வேண்டி அண்ட் தென் வந்து ஆடிக்கு வேண்டி நீங்க இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க போறீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அனு டிசைனர் சாரீஸ் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்க, KRK சில்க்ஸ். நம்ம அனு டிசைனர் சாரீஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம வச்சிருக்கோங்க. அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். நிறைய சேல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்போங்க. நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கிட்ட தொட்டம்பாளையன்ற ஒரு ஊருங்க. சத்தியமங்கலத்துல இருந்து பவானிசாகர் போற வழியில இருக்குங்க நம்ம ஊரு. KRK சில்க்ஸோட நம்ம அனு டிசைனர் சாரீஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் மேம், இப்ப நம்ம ஆடிசேர்ல போயிட்டு இருக்க சூப்பர் சாஃப்ட் சில்க்குங்க. இது செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ் வெரைட்டிஸ். இது உங்களுக்கு வைர ஊசி பேட்டர்ன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கைக்கோர்வு பேட்டர்ன், அந்த மாதிரி ரொம்பவே அழகா வந்துரும். ஓகே மேம், அழகா இருக்குங்க மேம். நீங்க இப்ப பிரிக்கிறது வித் பார்டர் கைக்கோர்வு டிசைன் மாதிரியே வந்துரும். ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாமே கைக்கோர்வு டிசைன்னா என்னங்க மேம்? கைக்கோர்வு டிசைன் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் நாங்க காமிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட அதோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. கைக்கோர்வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றோங்க. இது வந்து உங்களுக்கு ரெட்டப்பட்ட பார்டர்ல வந்துரும். சரிங்க மேம். இது வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரி மீனாக்கரி ஒர்க்னு சொல்லுவோம், அதுலயும் வந்திருக்குங்க. சோ இதெல்லாம் நம்ம பேஜ்ல நீங்க போட்டுக்கிறீங்க இல்லங்க? ஆமாங்க மேம். இது எல்லாமே நம்ம இப்ப ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த சாரீஸோட பிரைஸ் எல்லாமே வீடியோ ஃபுல்லும் பாருங்க, நாங்க பின்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்றோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அழகா இருக்கு. இதுல வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க, ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே அசார்ட்டட் கலெக்ஷன்ஸா தான் இருக்கும். டிஃபரெண்ட் பேட்டர்ன் இருக்கும். இது எல்லாமே செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ்ங்க. ஓகேங்க மேம். இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு புட்டாசுமே நல்ல நெருக்கமா கொடுத்துருப்பேன். அந்த லோகோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே மாறுது. சூப்பரா இருக்கு. சோ இதுல வந்து கான்ட்ராஸ்டிங்கும் இருக்கு அண்ட் தென் செல்ஃபும் இருக்கு இல்லீங்களா? ஆமா, ரெட்டப்பட்ட பார்டர், கைக்கோர பார்டர் மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன பார்டர், காஞ்சி பார்டர், அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல் இருக்கும் மேம். அது மாதிரி எல்லா சாரீஸ்க்குமே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா தான் வருது. ஓகே, இது நீங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம ஸ்பெஷல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் மேம். ஆக்சுவல் பிரைஸ் என்னங்க மேம்? இதோட சாரி பிரைஸ் வந்து 1275 மட்டும் தான் நம்ம கிட்ட. இப்பவும் மார்க்கெட்ல 2800 பிளஸ் சேல் ஆயிட்டு இருக்க சாரிங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சாஃப்ட் சில்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே குவாலிட்டி இருக்கும். இது நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அதான் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா எல்லாரும் விரும்புற சாரி அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா? கண்டிப்பாக. ஓகேங்க மேம். ரேட் மேம்? ரேட் வந்து 1275. நீங்க ஆன்லைன் புக்கிங்கும் நம்ம எடுத்துட்டு இருக்கோங்க. அனு டிசைனர் சாரீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது ஆடி ஆஃபர் மட்டும் தாங்க, இல்ல ரேர் ரேட் வந்து கண்டிப்பா 2000 சம்திங் வருங்க. ஆமா, 2800 மார்க்கெட் பிரைஸ் 2800 கிட்ட வந்துருங்க. அந்த மயில் கழுத்து கலரோட லோகோஸ் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் சாரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணாம இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷன் மேம். இது வந்து செமி காஞ்சி சாஃப்ட் சில்க்குங்க. ஓகேங்க, கட் பண்ணிருவீங்கல்ல கட் சில்க். நெக்ஸ்ட் மேம், இது செமி காஞ்சி சில்க்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு செக்ஸ் பேட்டர்ன், வைர ஊசி, பார்டர்ல ரெட்டப்பட்டா, அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் வெரைட்டிஸ்ல வருங்க. ரொம்ப அழகா இருக்கும். யூனிக் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். நீங்க இது கட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பட்டு சேலை எப்படி இருக்குமோ, காஞ்சிபுரம் பட்டு சேலை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க மேம். எல்லா கலர்ஸும் பயங்கர லுக்கா இருக்கீங்க மேம். ஆமா, இந்த சாரீஸ்ல நீங்க பிளவுஸ்ல வந்து நல்லா நம்ம நீட்டா ஒர்க் பண்ணி கட்டினா உங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பா நல்ல ஒரு விண்டேஜ் ஸ்டைல். விண்டேஜ் ஸ்டைல் தாங்க. இந்த செக்குடுக்குள்ளார அந்த ருத்ராட்ச மாடல் அண்ட் ரெட்டப்பட்டா வேற லெவல் கலர்ஸ் பாருங்க என்னமா இருக்கு அப்படின்ட்டு. சம கலர்ஸ் இதெல்லாமே. நீங்க இந்த சாரீஸ்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருப்போம். ஓகேங்க, உங்களுக்கு நல்லாவே அழகா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். செமி காஞ்சி சூப்பரா இருக்கு. இந்த குட்டி செக்குடு வந்து நம்மளுக்கு என்னைக்குமே ட்ரெடிஷனல் லுக் கொடுக்குற கலெக்ஷன்ங்கிறதுனால நல்லா ஆப்பா இருக்கு. ஐயா இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு, செமையா இருக்கு. இந்த கலர்லாம் இப்ப நிறைய பேர் கட்டுறதே நீங்க மறந்தே போயிருப்பாங்க. மறுபடியும் ரிபேக் வந்துட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மாம்பழம் பக்கா விண்டேஜ் ஸ்டைல் சாரீஸ்ங்க. இந்த பார்டர் எல்லாம் நீங்க பாத்துக்கணுங்க. நல்ல கோர்வை அந்த மாதிரி வருதுங்க. நல்ல செமையா இருக்குது. சோ இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு மேம் சொன்னீங்க? மேம் இது எல்லாமே 3000 ரேஞ்சஸ்ல, 2000 to 3000 ரேஞ்சஸ்ல, 2000 to 3000 ரேஞ்ச். ஓகே, பர்టిక్యులரா ஒரு இந்த சாரியோட ரேட் எவ்வளவு வருங்க மேம்? இப்போ நான் பாத்துட்டு இருக்கிறது இது மட்டும் பிரசாந்த். இது பிளவுஸ் நல்லா டிஃபரெண்டா கொடுத்திருக்கீங்க. இந்த சாரி மட்டும் இல்ல, எல்லா சாரிலயுமே ஒரு பிளவுஸ் வந்து செம்ம டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன்.
எல்லா சாரிலயுமே உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ஓகேங்க மேம். ரேட் வந்து 2800 800 தான். மேம் நல்லா இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து பயங்கர எல்லாருமே நல்லா கட்டலாம். இன்னைக்கெல்லாம் பட்ஜெட் டபுள்ல வந்துருச்சு. அங்க பாருங்க வேற லெவல் சாரீஸ்ங்க உண்மையிலுமே. இன்டர்நேஷனல் ஷிப்பிங் இருக்குல்லங்க மேம்? ஆமா, நம்ம ரெகுலரா இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்க இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ஒரு 1 week to 2 weeks உங்களுக்கு கையில வந்து சேர்ந்துருங்க. கண்டிப்பா சூப்பரான சாரீங்க. இதெல்லாம் பார்க்கும் போது வேற லெவல் சாரிங்கிறத விட நீங்க ஃபீல் அவுட் பண்ணி பாருங்க. இதுல வர இந்த அன்னப்பச்சி எல்லாம் பாருங்க, அப்படியே அந்த கோர்வு அப்படியே மங்காம வருது. கிட்டத்தட்ட இந்த 10,000 ரேஞ்சில் உள்ள சாரீஸ் வருது காப்பி மாதிரியே வருது இல்லைங்க மேம்? ஆமாங்க, அதனால இது பேர் வந்து செமி காஞ்சி சில்க்ஸ்ங்க. ஓகே. பிளவுஸ்ல பரவாயில்ல, செக்ஸ் வந்து செக்குடு செமையா இருக்குதுங்க மேம். சும்மா கொடுக்கலீங்க, வேற லெவலா கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டர். இது எல்லாமே டிஷ்யூ சாரீஸ்ங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு 2000 ரேஞ்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப ஏதாவது குட்டியா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா இத வந்து கண்டிப்பா கட்டலாங்க, அவ்வளவு அழகா இருக்கும். சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி டிஷ்யூ வந்துடும். நல்லா இருக்குங்க சிஸ்டர், ஃபுல் கிராண்டா இருக்கும். இதே சாரி நீங்க பியூர் சில்க்ல எடுக்கணும்னா மினிமம் 20,000 பிளஸ் இருக்கும். நம்ம கிட்ட இந்த சாரீஸ் எல்லாமே 2000 ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. ஓகே, வெறும் 2000க்கு. ஆமாங்க, நல்லா பிரைட்ல கட்டி நிக்கலாம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த டிஷ்யூ சாரீஸ் ரொம்ப மொடன்னு இருக்குங்க. நம்ம கிட்ட எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே. சோ பிளவுஸுமே நமக்கு டிசைன் இல்லைங்க? ஆமா, நீங்க இந்த பிளவுஸ் நீங்க நிறைய சாரிக்கு மேட்ச் பண்ணிக்கலாங்க. அந்த அளவு உங்களுக்கு கிராண்டா தான் இருக்கும். சூப்பர். அது இது 2000 குள்ளாரினா கண்டிப்பா சூப்பர். 2000 தான். ஆமா. ஓகே, இது கலர்ஸ் மேம்? இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இப்ப நான் சாம்பிள்ஸ் காமிச்சிட்டு இருக்கேங்க. ஓகே, இந்த ரோஸ் கலர், yellow கலர், பேஸ்டல் கலர், கோல்டன் கலர், இப்படி எல்லாத்தையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வெட்டிங் சாரீஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப எடுத்துக்கலாங்க. கண்டிப்பா குட்டி குட்டி சீரு அதுக்கெல்லாம் தாராளமா இது எடுத்துக்கலாம். என்கேஜ்மெண்ட் சீரு எல்லாத்துக்குமே, இது கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கும் கூட நீங்க ஆப்ட் ஆகும்னு நம்ம தோணுது. நல்லா இருந்தது, அந்த பிளெக்சிபிளா இருக்கு, நல்லா இருக்குங்க. மேம் நம்ம டிஷ்யூ சாரீஸ்ல இப்ப மீனாக்காரி ஒர்க் இப்ப இதுதான் சூப்பர் ட்ரெண்டிங்கா இருக்குங்க. நிறைய பிரைட்ஸ் மேட் எல்லாம் கேக்குறாங்க. இந்த சாரியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரேஞ்சஸ் தான். ரொம்ப அழகா இருக்கும். 3000 தாங்களா? ஆமாங்க. இங்க போட்டிருக்கிற இந்த வீணை வந்து சரஸ்வதி இல்லீங்களா? ஆமாங்க. சாமி அழகா இருக்குங்க. நல்லா அந்த பிளவுஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் வேற லெவல் சாரிங்க. தேடும் போது நம்மளுக்கு வந்து அந்த இந்த மாதிரி வீவ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. உண்மையிலுமே நிறைய மீனாக்காரி ஒர்க் சாரீஸ் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு கல்யாணத்துல நிறைய பேர் பெஸ்ட் ஷீட்ஸ் கேக்குறாங்க. சோ அவங்களுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிளவுஸ்மே டிசைன் வந்துரும். நல்லா இருக்குங்க மேம். மேம் ஃபுல் வீவ் இல்லீங்களா? அது கான்செப்ட் எல்லாமே வீவ் தாங்க. ஓகே, ஃபுல் சாரினா வீவ்ல நம்ம கிட்ட பிரிண்ட்லாம் இல்லைங்க. நம்ம பிரிண்ட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இந்த டிஷ்யூ சாரீஸ் எல்லாமே கம்ப்ளீட் வீவ்ல வந்துரும். ஓகே, நல்லா இருக்குங்க. ஃபுல் வீவ், அந்த ஷேட் அடிக்குது பாருங்க. நல்லா அந்த காப்பர் ஷேட். நிறைய பேர் இந்த கோல்டன் இதே நமக்கு ரிசப்ஷன் அண்ட் தென் கல்யாணம் எல்லாமே எடுக்கறாங்க இல்லங்க மேம்? ஆமாங்க. ரேட்டுங்க மேம் இதெல்லாம் 3000 ரேஞ்சஸ்க்கு. 3000 இன்னைக்கெல்லாம் 30-40 எல்லாம் போக வேண்டியதே இல்ல. ஸ்ட்ரீட் வந்தேன்னா அப்பா சாமி அங்க பாருங்க டிசைனர் சாரீஸ். ஆமா, இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா மார்க்கெட்ல பாத்துக்கவே மாட்டீங்க. அந்த அளவு ரொம்ப யூனிக்கா இருக்கு. நல்லா இருக்குங்க மேம். இதுல வர்ற அப்படியே அந்த தாமரை, அந்த கலர்ஸ் எப்படி ஃபேட் ஆயிட்டு வருது பாருங்க. நல்லா இருக்குங்க மேம். இது வந்து உங்களுக்கு பிளவுஸ். ஓகே, சூப்பர். நம்மளோட டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷலா நம்மளோட சூப்பர் சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, நானே ஃபிளீட்ஸ் எடுக்கும் போது ஆமா அவ்வளவு சாஃப்டாருன்னு எடுத்துறலாம். ஓகே, சாரி டிராபிஸ்டே தேவையில்லை. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்குங்க, உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. ஏன்னா இது அந்த மரம் அந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க, தாமரை பூ எல்லாமே கொடுத்துருக்கறனால சூப்பரா இருக்கு. அது 3000க்கு பட்ஜெட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, இந்த சாரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் உருவம் இல்லாம கேட்பாங்க. அவங்களுக்காக நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நல்லா இருக்குங்க மேம். எல்லாமே வேற லெவலா வச்சிருக்கீங்க போங்க. எல்லாமே டிஷ்யூங்க, ரொம்ப தகுந்த மாதிரியே செமையா இருக்குது. சூப்பர் மேம். பட்டுல இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வீவிங். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வீவிங். அந்த நூல் எடுத்து காட்டிடுங்க மேம். அந்த அந்த நூல் அதான் வீவிங் பாருங்க. சூப்பர்.
சோ நல்லா ஒரு டிசைனர் வச்சிருக்கீங்களா இருக்குது இல்லையா? ஆமாங்க. ஓகே. வித்தின் 3000 நீங்க இதெல்லாம் எடுக்கலாங்க. 3000 to 4000 ரேஞ்சஸ்ல வருங்க. ஓகேங்க. சோ இந்த saree பாருங்க 3800 இதுல ஒரு டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. எல்லாத்துலயுமே டிஃபரெண்ட் ஃபாலோ ஆகுது. நல்லா இருக்கு, ஷைனபிள், நல்லா அந்த மணவரையில நின்னு நல்லா ஒரு பொட்டிக் ஸ்டைல். இந்த சினி ஸ்டார்ஸ் எல்லாம் கட்டுவாங்க, எங்கதான் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து டிஃபரெண்டா எங்க தேடணும்னா நம்ம சாரீஸ்ல தாங்க. இங்க பாருங்க, இதுல என்ன ஸ்பெஷல் மேம்? நல்லா இருக்கு, இது ஹைலைட் காமிக்குது. ரிசப்ஷனுக்கு கட்டினீங்கன்னா போத் சில்வர் ஜுவல்ஸும் கோல்ட் ஜுவல்ஸ் ரெண்டுமே போடலாம், ஹைலைட்டா இருக்கும். ரெண்டுமே போடலாம். ஒரு சில சாரீஸ்ல நீங்க சில்வர் போட்டாலும் போடலாம், ஸ்டோன்ஸ். ஒரு சில எனக்கு ரொம்ப குஷ்பு அவங்க வெட்டிங்க்கு கட்டியிருந்த கலர் மாதிரி இருக்குல்ல. பொண்ணு அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு காட்டுது, அதனாலதான் கேட்டேன் நானு. ஓகே. அல்ல அதுல வந்தவங்க எல்லாருமே இந்த லுக்ல கலர் ஷேட்ல கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு எல்லாமே லுக். இந்த சாரி ஆகட்டும் பாருங்க, அந்த சாரி ஆகட்டும் எல்லாமே அந்த மாதிரி அடுத்தது வருவாங்க. பாருங்க பட்டர்ஃபிளை கலெக்ஷன். இந்த ஷேட்ல தான், இந்த மாதிரி ஷேட்ல தான் போனாங்க அந்த குஷ்பு அவங்க பொண்ணு கல்யாணத்துல இல்லைங்களா? ஓகே, செமையா இருக்குங்க மேம். ஃபுல்லா பட்டாம்பூச்சி பட்டர்ஃபிளை கலெக்ஷன்ஸ்ல அதுல வந்து ஒரு ட்ரீ மாதிரி வந்திருக்கு நடுவுல. அங்கிருந்து பட்டர்ஃபிளை வந்து பறக்கிற மாதிரி ஷைனபிள், வேற லெவல் ஷைனபிளா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா சாக்லேட் பிரவுன் மேம், சூப்பரா இருக்கும் கட்டலாம். கண்டிப்பா மேம், நல்லா இருக்கு மேம். கொஞ்சம் நம்ம காட்டன் வைஸ்ல போயிடலாம். ஓகே, எனக்கு குஷ்பு பெருசா காமிச்சிட்டோம், கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு. இதெல்லாம் என்னங்க மேம்? இது வந்து செமி லினன்ல ஃபுல்லுமே வீவிங்ல வந்திருக்கும். செமி லினன் வீவிங் காட்டன். ஆமாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லுமே வீவிங் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நூல் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து புட்டாசுங்க, இது வந்து பிளவுஸ்க்கு வந்துரும். ஓகே மேம். இந்த இதுலயுமே ஒரு 3 கலர்ல புட்டாஸ் வந்துருங்க. அந்த ஃபிளாஸ் வந்த மாதிரி, அந்த ஃபிளாஸ்க்குள்ளார வந்து ஜரி வந்திருக்கு. ஓகே, டெய்லி யூஸ்க்குலாம் சூப்பரா இருக்குங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இந்த அபிஷியல்ஸ்லாம் இத எடுத்துக்கறாங்க. ரொம்ப நீட்டா இருக்கும், கலருமே ரொம்ப அழகா இருக்கும். மேம் இதுல டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும். ஓகே, இப்ப நீங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவி இருந்துச்சு இல்லைங்களா? கிளி மாதிரி இருக்கும், மரத்துல குருவி மாதிரி. ஓகே, ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். இந்த சாரீஸ்ல நம்ம யூனிஃபார்ம் மாடல்ஸ்மே எடுத்துக்கலாங்க. யூனிஃபார்ம் மாடல்ஸ் பரவாயில்லைங்க. இப்ப வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கா இருக்குது இந்த டிசைன் தாங்க. இந்த பிச்வா பெயிண்டிங் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். பிச்வா வீவிங். ஆமாங்க, எல்லாமே வீவிங். முந்தான ஃபினிஷிங் செமையா இருக்குது. அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்திருக்கு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வராதுங்க, சேம் கலர் வந்து. ஓகேங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டுல மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்ட்ஃபுல் கலெக்ஷன் இருக்கு. ஆனா வீவிங் இது ராஜஸ்தான் மாதிரி கேமல் இருந்த ட்ரீ கேமல். ஓகே ஓகே ஓகே, பேலஸ் இருக்க மாதிரி செமையா இருக்குதுங்க மேம். அது எல்லாத்துலயுமே வீவிங் தான், வீவிங் லெனன்ல தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். சோ இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும் போல. அது அம்மாடியோ, இங்க பாருங்க, இந்த கலெக்ஷன்ஸ்ல எங்கேயுமே இருக்காதுங்க, நம்ம கிட்ட மட்டும் இருக்கிற யூனிக் பீசஸ். செமையா இருக்குதுங்க மேம். இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் பாத்துட்டே நான் அதுக்கு நேம் மறந்துருச்சு. என்னங்க மேம் ரேட்? என்னங்க மேம்? இது 975 மட்டும்தான். அவ்வளவுதானா? 975. ஆமாங்க. விட்டானா ரீல்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான சாரின்னு சொல்லாங்க மேம். இதுமே வாங்கினேன், நல்லா கிராண்டா இருக்கு. இதுல பார்டர் வித் நல்லா அன்னப்பச்சி நல்லா வந்திருக்கு, நீ முடிக்கு வந்திருக்கு. இது வந்து இந்த சாரி நம்ம கிட்ட ஸ்டாக்கே இருக்கிறது இல்லைங்க, வர போயிட்டே இருக்கும், தயிட்டே இருக்கும். இல்ல அதனுடைய வீவிங் அப்படி நல்லா இருக்குதுங்க மேம். உண்மையிலுமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். அண்ட் தென் இது வந்து இந்த ரேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான சாரீஸ் எல்லாம். கலர் பாருங்க என்னமா கொடுத்துருக்காங்க, கான்ட்ராஸ்ட். ஸ்லீவுக்குமே டிசைன்ஸ் வந்துருங்க. அந்த வீவிங் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்ஸ்ங்க, ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க டெய்லி வேர் கட்டிட்டு போலாம், கிராண்டா இருக்கும். கண்டிப்பா வந்து கேட்பாங்க இந்த சாரி எடுத்தீங்கன்னு, அந்த அளவு நல்லா நீட்டா இருக்கும். கண்டிப்பா மேம். எதுலயே டிஃபரெண்ட் இல்லைங்க மேம்? ஆமாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு ஒரு சாரி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கு. கையில ஒருவே. ஆமாங்க. ஓகே, நான் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் வரும்போது கைக்கு ஒருவே என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுலயே நீங்க ஜரி மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆனா இது எல்லாமே த்ரெட் தாங்க, ஜரி கிடையாது. ஓகேங்க, எல்லாமே த்ரெட். முந்தியும் பிளவுஸ்ல உங்களுக்கு இதே மாதிரி புட்டாஸ் வந்துருது. ஓகே,
கொடிமலர் சாரி மாதிரிங்க, அருமையான சாரிங்க இந்த சாரிங்க. கொடிமலர் சாரிலேயே சூப்பர்பா இருக்கு. கலர் தாங்க, இதுல வர்ற கலர் எல்லாம் நீங்க வேற லெவல். இது பிளவுஸ் ஸ்லீவ் வருது. ஓகே, எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபுல் ஸ்லீவ்ஸ் வச்சு இந்த சாரி நார்மல் பேட்டர்ன் பிளவுஸ் போட்டீங்கன்னாவே அது சூப்பரா இருக்கும். கண்டிப்பாங்க மேம், நல்லா இருக்குங்க. கலர் தான் எனக்கு ஒவ்வொரு சாரிக்கு கலர் காம்பினேஷன் நீங்க குடுக்குறீங்க பாருங்க, அதுதான் வேற லெவலா இருக்கு. சோ மங்களகரமான எல்லோ, நிறைய பேருக்கு ஆடிக்கு நல்லா எலகண்டா கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வரலட்சுமி நோம்பி வீக்லி எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, டிசைனா கட்டணும்னு நினைப்பாங்க. இந்த உண்மையுமே இந்த வரலட்சுமி நோம்பி எல்லாம் கும்பிடுறவங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு வீடியோ நீங்க அனுப்பிச்சுடுங்க. ஏன்னா 975 தான். நீங்க தாராளமா நீங்க டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி நாங்க கிஃப்டிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் கொடுத்தாரு. அதுதான் அதனாலதான் சொன்னேங்க. இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய இருக்கு, இன்னுமே நிறைய இருக்குங்க. வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நீங்க நான் பேச வேண்டியதே இல்ல, நீங்களே பூரா பேசிருங்க. இந்த கலெக்ஷன் இதெல்லாம் செமி சில்க் சாரீஸ்ங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கைக்கோர செமி சில்க்ஸ் எப்படி இருக்குமோ, சாரி கைக்கோர சாஃப்ட் சில்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீழே ஃபுல் கிராண்டா இருக்குங்க. செமையா இருக்குதுங்க மேம், அவ்வளவு சாஃப்டா இருக்கும். முந்தி பாருங்க, ஃபுல் கிராண்டா. ஃபினிஷிங்ல எனக்கு ஒரு டிஃபரெண்டா கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபினிஷிங்கோட அந்த கோர்வை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே நம்ம கிட்ட வீவிங் தாங்க மேம். ஓகே மேம், பிரிண்டே கிடையாது. நீங்க நம்ம கிட்ட சாரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா திருப்பி வருவீங்க, ஏன்னா அவ்வளவு குவாலிட்டி நல்லா இருக்கும். பாருங்க நம்ம எவ்வளவு ஈஸியா ப்ளீட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நல்லா இருக்குங்க மேம் இந்த சாரி எல்லாம். இப்போ இந்த கலர் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கலர்ல சாஃப்ட் சில்க் ஆகட்டும் செமி சில்க் ஆகட்டும் எல்லாத்தையுமே கேக்குறாங்க. கண்டிப்பா நல்லாவே ஃபீல் அவுட் பண்ணலாங்க. சூப்பர் சாஃப்டா இருக்கும், சூப்பர் சாஃப்ட், செமையா இருக்குதுங்க மேம். ரேட்டுங்க மேம்? மேம் இதெல்லாமே 2000 ரேஞ்சஸ், 2000 to 3000 ரேஞ்சஸ்ல. 2000 to 3000. ஆமா. ஓகே, இது உங்களுக்கு டார்க் கலர், லைட் கலர், எல்லா கலர் ஷேட்ஸ்லயுமே இருக்கும். இது எல்லாமே சாம்பிள்ஸ் தனியார டிசைன் இல்லைங்களா? ஆமா, இது வந்து சாரி ஃபுல்லுமே ஒரு டிசைன். ஓ, இது கலர்ஸ் கிடைக்கும் இல்லைங்க மேம்? நிறைய கிடைக்கும் மேம். இது வேற லெவல், உண்மையிலுமே செம. இதெல்லாம் வந்து உருவம் இல்லாம எடுக்கிறவங்களுக்கு இந்த சாரி சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மாதிரி பினிஷிங் பாருங்க, கீழே பினிஷிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே அந்த ஜரியோட முடிக்காம அந்த கிரீன் வந்து கீழே பினிஷிங் வருது. பிளைன், கண்டிப்பா இது பிளைன் தான் போடணும், அப்பதான் இது வந்து சாரியா காமிக்கும் இல்லைங்களா? இது குடுக்கறோம்னா மெயின் வந்து சாரியோட வெயிட் கம்மியாகுங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஃபுல்லுமே நம்ம ஜரிகள் எல்லாம் உள்கோர்வுக்கு உறுத்தல் கூடாதுன்னு நினைப்பாங்க. உறுத்தலை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சாரியோட வெயிட் தாங்க. ஓகே, ஏன்னா வெயிட் பார்த்து நிறைய பேர் எடுப்பாங்க. இதுவுமே நம்ம இது ஃபுல்லு கொடுத்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மினிமம் 50 கிராமுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து வெயிட் வந்துடும். கண்டிப்பாங்க, நல்லா இருக்குங்க மேம் இந்த சாரி. இதுல கலர் இருக்குங்க, எல்லாத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. இதுலயுமே நீங்க பாவாடை சட்டையும் தச்சுக்கலாம். ஆமா ஆமா, இன்னைக்கு வந்து நிறைய டிசைன் பண்றாங்களே, ஆடா நீங்க வச்சிருக்கிறது இன்னுமே நல்லா பண்ணலாங்க. அது இல்லாம இப்போ பொட்டிக் ஓனர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து நமக்கு பாவாடை தச்சுக்கலாம் நீங்க. கண்டிப்பா சிஸ்டர் சொல்லுங்கக்கா. அடுத்தது வந்து செமி சில்க் காட்டன் ரேஞ்சஸ்க்கா. ஓகே, நம்ம செமி சில்க் காட்டன்ல செமி சில்க் காட்டன்ல சொல்லிடுவோம். ஓகே, பியூர் சில்க் காட்டன்றது சில்க் மேல காட்டன் போட்டு வீவ் பண்றது. இது வந்து செமிங்க. இது வந்து நம்ம சொந்த தயாரிப்பு தான். ரொம்ப அழகான டிசைன்ஸ், இந்த மாதிரி கொண்ட மாடல். இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி பார்டர்ஸ் கேக்குறாங்க. இதுலயும் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஓகேங்க, இந்த பார்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துரும், டார்க் கலர்ஸ் இருக்கு, லைட் கலர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான சாரிங்க. நம்ம கொங்கு பெல்ட்டுக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிக்கும், அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த சாரீஸ் எல்லாமே வீவிங்ல வந்துரும். இது எல்லாமே செமி சில்க் காட்டன்கா. ஓகே, இந்த சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வீவிங்ல தான் வரும். எல்லாமே வீவிங்லே த்ரெட்டட் தான். சோ உங்களுக்கு குத்தவே குத்தாது, ஒரு நாள் ஃபுல்லு போடலாம். பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குங்க மேம். பேட்டர்ன், அது பேட்டர்ன் பாருங்க, எல்லாமே ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ்ல தான் இருக்கும். ஆமா, சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, ஒவ்வொரு சாரி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த அளவு அழகா இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கும். எல்லாமே த்ரெட் ஒர்க்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாவே இருக்கும் சாரீஸ். இந்த கலர் காம்பினேஷன் இப்போ ஹிட்டா இருக்கிற கலர் காம்பினேஷன். கண்டிப்பா கண்டிப்பா சொன்னீங்க மேம். இதெல்லாம் 1650. 1650. ஆமா, இதுல ஜரியில பாருங்க, இது பாருங்க என்னமா இருக்குன்ட்டு, எல்லாமே வீவிங் தான். நம்மளோட ஸ்பெஷலா வந்து எதுவா இருந்தாலும் வீவிங் தாங்க. ஓகேங்க, அதனால நீங்க எவ்வளவு வருஷம் கட்டியிருந்தாலும் அந்த சாரியோட இது வந்து போகவே போகாதுங்க. கண்டிப்பாங்க, ரொம்ப நாள் நம்ம போட்டுக்கலாம் சாரீஸ். ஓகேங்க. ஓகே மேம், மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம்.
நம்ம இது எல்லாமே நம்மளோட சொந்த தெரியல தயாராகிற சாஃப்ட் சில்க் சாரீஸ்ங்க. இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் தான் சாஃப்ட் சில்க்குங்க. இது வந்து 5400 வருங்க. உங்களுக்கு டபுள் சைடுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்துடும். முந்தியும் எப்பவுமே எல்லா சாரியுமே ரிச் இன்ட்ரிகேட்டா தான் இருக்கும். பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்துடும். ஓகே, இதுல பியூர் கைத்தறி சுட சுட நம்மளுக்கு வந்து கைத்தறியிலிருந்து வீவிங்ல இருந்து எடுத்து வரப்பட்ட இந்த சாரி. ஸோ இதுதான் மெயின் வந்து நம்மளுக்கு இங்க இதுதான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஸோ இதுல கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இங்க பாருங்க நிறைய இருக்கு. ஏன்னா இதுல வந்து எல்லாமே சாம்பிள் தான் காமிக்கிறீங்க. ஒவ்வொரு பேட்டர்னுமே உங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு 200 இருந்து 300 சாரீக்கு மேலேயே இருக்குங்க. இப்போ ஒரு பேட்டர்ன் எடுத்தோம்னா 300 சாரீஸ் இருக்கு, மினிமம் 300 சாரியாவது இருக்குங்க. ஓகே, நம்ம பார்சல் வர இது ஆர்டர் வர நம்ம அனுப்பிச்சிட்டே இருப்போங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க மேம். ஸோ இது தறி நம்ம ஒரு தடவை போட்டாலே கிட்டத்தட்ட 100 சாரீஸ் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம ஒரு ரோல் சுத்துவாங்க, அது வந்து 12 சேல் ஆகுங்க. 12 ஒரு கலருக்கு 2 சாரி. சோ 6 டிஃபரெண்ட் கலர்ல சாரீஸ் வரும். கோர்வை பத்தி சொல்லணும்னு சொன்னீங்க. நான் இது வந்து ஸ்டார்டிங் சாரீஸ்ங்க. அடுத்து கோர்வை சாரீஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. வைர ஊசி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இதெல்லாம் ஸ்டார்டிங் 5400ங்க. ஓகே, பியூர். ஆமாங்க, பியூர் சில்க் மார்க் சொல்லுவாங்க இல்லங்க, அந்த மாதிரி பியூர் சில்க் மார்க் வந்து சாஃப்ட் சில்க் சாரி பாத்துட்டு இருக்கேன். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்ட். இப்ப ரஸ்ட் ஆரஞ்சு நல்லா ஹிட்டா இருக்கு. ரஸ்ட் ஆரஞ்சு. ஆமாங்க. இந்த பாட்டில் கிரீன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கான்ட்ராஸ்ட் வந்து அந்த காலத்துல நீங்க ஸ்டைல் பாத்தீங்கன்னா பிங்க் கொடுத்திருப்பாங்க, ஆமா, எல்லோ கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ இந்த கலர் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் விரும்புறாங்க. சரிங்க, டிஃபரெண்ட் கலர் பிளவுஸ் போடணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சோ அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் போட்டுருக்கோம். சூப்பர் மேம். சோ 5000 சம்திங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க உண்மையிலுமே. இதுல பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கும். நீங்க ரொம்ப நிறைய இருக்குங்க. டிஜிட்டல் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், அது நல்ல ஒரு என்ன சொல்றது தறியில இருந்து வரனால பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் இல்லாம சில்வர் கலர்ல ப்ளூ கலர். மேம் நீங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறேங்க. இது எல்லாமே கைக்கோர்வை சாரீஸ் தான். சரிங்க. கைக்கோர்வைனா என்னன்னு கேட்டீங்க. ஆமாங்க. கீழே டிசைன்ஸ் வருது இல்லைங்களா? ஆமாங்க. இதெல்லாம் தான் கைக்கோர்வைன்னு சொல்லுவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு சாரீல உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் வருங்க. இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு சைடு, இந்த சாரி பாத்தீங்கன்னா சேம் லென்த்ல டபுள் சைடு வந்து டபுள் சைடு வருது. ஆமா, நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகேங்க. இந்த சாரி பாத்தீங்கன்னா இது நாங்க எங்க வீவிங் சைடு இருந்து சைடு புட்டான்னு சொல்லுவோம், கைக்கோர்வைன்னு சொல்லுவோம். சரிங்க. அதாவது இப்போ ஒரு நாலு வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போயிட்டு வருங்க. அதுதான் வந்து ஒவ்வொரு நெசவுக்கும் வர்றதுங்க. இந்த இடம் வரும்போது மட்டும் இந்த 4 போயிட்டு திருப்பி இங்கே ரிட்டர்ன் ஆயிடுங்க. இது ஃபுல்லு போகாது. ஆமா ஆமா, இந்த டிசைனுக்காக இந்த இடத்துல மட்டுமே தனியா வியூ பண்ணுவாங்க. சோ இப்போ ஒரு நார்மல் சாரி நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சாரி பாத்தீங்க இல்லையா, அதெல்லாம் 5400. அது வந்து உங்களுக்கு மினிமம் 1.5 நாள்ல இருந்து 2 நாளுக்குள்ள முடிச்சிருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மினிமம் 3 days ஆயிடுங்க. மினிமம் 3 days. ஆமா, அது மட்டும் இல்ல, இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான வியூவர்ஸ்னால வியூ பண்ண முடியும். ஓகேங்க. ஏன்னா இது வந்து கோல்டனும் வந்திருக்கு, சில்வரும் உங்களுக்கு மாத்தி நெய்யணும். ஆமா, ஓகே. அதே நீங்க பியூட்டி பாத்தீங்கன்னா, இங்க கோல்டு வரும்போது இங்க சில்வர், இங்க கோல்டு வரும்போது இங்க சில்வர். சோ மூளை, கண்ணு, கை எல்லாமே ஃபுல்லு ஒர்க் பண்ணாவே நமக்கு இந்த அளவு உங்களுக்கு பினிஷிங்கோட சாரியே வரும். ஓகே ஓகே, புரிஞ்சுதுங்க. ஓகே. சோ கைக்கோர்வை சாரீஸ். ஆமா, எல்லாமே இதெல்லாமே அப்படிதான் பினிஷிங் முடிஞ்சிருக்கு. ஆமா, நம்ம சாரி என்னமோ எடுக்கிறோம், சாரி ஓகே, ஒரு பார்டர் ஓகே, அதுல வந்து சில்வர் கோல்டன் அவ்வளவுதான் பாக்குறோம். ஆனா அது வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்க சொல்ற மாதிரி மாத்தி 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 எடுத்து போட்டு பண்ணோம் இல்லைங்களா? ஓகே. எவ்வளவுங்க மேம்? மேம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு 8500 மேலதான் வரும். சிங்கிள் சைடா இருந்தாலும் சரி, டபுள் சைடா இருந்தாலும் சரி, எல்லாமே டபுள் சைடுனா உங்களுக்கு ரேட் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப டபுள் சைடுமே வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. 2 சைடுமே உங்களுக்கு கோர்வை தெரியும். சோ இங்கேயும் நெய்யணும், அங்கேயும் நெய்யணும். 2 சைடுமே அவங்க 2 கையுமே வேலை செய்யணும். சரி, ஓகே ஓகே. ஒன்ஸ் ஒரு வாட்டம் போட்டாங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு தெரியணும். ஓகேங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரிகேட்டா இருக்கும். நல்லா இருக்குங்க அந்த டிசைன். நான் பார்த்தேன், நல்ல ஒரு அழகான டிசைனுங்க. ஸோ
சூப்பரா இருக்கு. இப்ப இந்த டிசைன் இன்னொரு சாரியில வருமாங்க? கண்டிப்பா வருங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டிசைன் எடுத்துட்டோம்னா 12 சாரி வருங்க. 6 கலர் 6 கலர்ஸ் வரும். 6 கலர் 12 சாரி. ஓகே ஓகே. அது தானே அந்த பிளேட் போடுவீங்க? ஆமா. இல்ல இப்போ நம்ம கடைக்காரங்க வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து நல்லா ரன்னிங் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம திருப்பி போட்டு கொடுத்துருவோம். சரி ஓகேங்க. கலர் மேட்சிங்கே சில இது கடைக்காரங்க சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஓகே, நல்லா இருக்குங்க மேம் எல்லா சாரீஸுமே. இந்த சாரீஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்போ புட்டாஸும் வந்துரும். ஓகேங்க. ரெயின்போ புட்டாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த கோர்வை. ஆமா, கலர் கோர்வை தெரியுது. ஆமா. இந்தியன் கைத்தறி வந்து ரொம்பவே அருமையான ஒரு வேலைப்பாடுள்ள ஒரு விஷயங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கைத்தறிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம்னா ரொம்ப வருஷம் இந்த கலை வாழும். கண்டிப்பாங்க. அதுவும் இல்லாம நீங்க வேர் பண்ணும்போதுமே ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்குங்க ஹேண்ட்லூம் சாரீஸ். கண்டிப்பாங்க. அந்த கைத்தறிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்க? கண்டிப்பா வேல்யூ கொடுத்து கண்டிப்பா அந்த வேலைக்கும் வேல்யூ கொடுக்கணும், சாரிக்கும் வேல்யூ கண்டிப்பா கொடுத்தாகணும். நாங்க கைத்தறி சாரி கட்டணும் அப்படின்னு நாங்க கண்டிப்பா சொல்ல மாட்டோம், உங்க இஷ்டம். ஆனா கைத்தறி சாரியை நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக நீங்க கைத்தறி சாரியை கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னுமே அழகா உங்களை காமிக்கும். எத்தனையோ டிசைனர் சாரீஸ் வருது, ஆனா கைத்தறிக்கு வந்து பேர் போனதே தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்க? நம்ம ஊர்ல கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நிறைய வகையான கைத்தறி இருக்குங்க. சூப்பர். காட்டனு, காட்டன், சில்க் காட்டன், செமி சில்க் காட்டன், இது எல்லாமே கைத்தறி தான். ஓகேங்க மேம். மேம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் மேம். இது சாரி பேரு வைர ஊசிங்க. ஓகேங்க. நிறைய பேர் வந்து வைர ஊசினா என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. வீவர்ஸா நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு இன்னுமே புரியும். நம்ம பேஜ்லயும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்க. வைர ஊசின்றது இந்த சைடு தான் ஹரிசாண்டலா தெரியுது பாத்தீங்களா, வாட்ல போட்டுதான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ட்ரெடிஷனல் காஞ்சிபுரம் வீவுங்க. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து ஒரு பட்டு நூல், இங்க ஒரு பட்டு நூல் இருக்குன்னா இன்டர்லாக் ஆகி நமக்கு சில்க் சாரி த்ரெட் வந்து இப்படி போய் வருங்க. அப்படி போய் வரும்போது அந்த பட்டு நூல் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்குங்க. அந்த ஒரு சாரி கொடுங்க. வைர ஊசினா இங்க பாருங்க, இந்த வைர ஊசி. ஓகே சொல்லுங்க மேம். அந்த உங்களுக்கு அந்த ஷைனிங் இருக்கிறதுனால அந்த பேரு வந்து வைர ஊசின்னு பேர் வச்சிருக்காங்க. நல்லா ஸ்பார்க்கிள் ஷைனிங்கா இருக்கிறதுனால அந்த ஒரு வீவ் பேரு வைர ஊசின்னு வச்சிருக்காங்க. ட்ரெடிஷனல் காஞ்சிபுரம் வீவிங். இதுமே நம்மளுக்கு இன்டர்லாக் கலெக்ஷன்ல தான் போகுதுங்களா? ஆமா. ஓகே. இது எல்லோலையும் இருக்குங்க. இதெல்லாம் வைர ஊசி மைனூட்டா இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியாது. அந்த ரெட்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஓ சூப்பர். எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பேட்டர்ன் நம்மளுக்கு வைர ஊசி பாஸ் ஆகுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாரி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரவாட்ட புட்டான்னு சொல்லுவோம். அப்படின்னா அரவாட்டம்னா உங்களுக்கு புட்டா வந்து இன்னும் மைனூட்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ இந்த புட்டா பாத்தீங்கன்னா மித்த சாரியோட புட்டாவோட இந்த புட்டாவோட இன்னும் இன்ட்ரிகேட்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓ அது இது வந்து உங்களுக்கு இன்னுமே டைம் கன்செப்ஷன் ஜாஸ்தி ஆகும் வியூ பண்ணி முடியும் போது. ஆனா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங். ஓகே தெரியுதுங்க. இந்த ஃபினிஷிங் பாருங்க. இப்போ எங்களெல்லாம் சாரி எடுக்க சொன்னாங்கன்னா வீவிங் சைடு வீவர் சைடுல இருந்து நாங்க இந்த மாதிரி அரவாட்ட புட்டா இந்த மாதிரி தான் நாங்க எடுப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சாரி எல்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஆயிடுச்சுங்க இப்பெல்லாம். அரவாட்ட புட்டா. ஆமா. ஓகே. இப்போ ஒரு வாட்டம்னா இந்த பூவே உங்களுக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்கும். பெருசா வந்துரும். ஆமா. இந்த அளவு ஃபினிஷிங் இருக்கு. ஓகே சூப்பர் மேம். இதுல கலெக்ஷன்ஸ் காமிச்சிருங்க மேம். ஓகே. உங்களுக்கு புரியுது இல்லைங்கக்கா? என்னங்க மேம்? உங்களுக்கு புரியுது இல்லைங்க? சோ பேர்டு கூட நீங்க இதுல வருது இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே நல்லா இருக்கு. நேர்ல பாக்கும்போது செமையா இருக்குது சாரி. வீடியோல ஃபீல் அவுட் பண்ணினாலுமே நீங்க நேர்ல வந்து பாருங்க, எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க மேம். பரவாயில்ல சூப்பர். நீங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே சொந்த கைத்தறியில வீவ் ஆகிற சாரிங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணுங்க இந்த வீடியோல. சொல்லுங்க மேம். சோ இப்ப வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரவுன் இங்க மிக்ஸ் ஆயிருக்கு இல்லைங்களா கோல்டனோட. நிறைய பேர் இது மிஸ்டேக்னு நினைக்கிறீங்க. இதுதாங்க ஹேண்ட்லூமோட மார்க்கே. ஓகே. இது ஒரு பார்ட் ஆஃப் ஹேண்ட்லூம் மார்க் தான். அதாவது அந்த காலத்துல காஞ்சிபுரம் சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோர்வையில உங்களுக்கு பின்னாடி நூல் நூலா இருக்கும். ஆமாங்க. ஒரு த்ரெட் இன்னொரு த்ரெட் இன்டர்லாக் பண்ணி ஒரு கோர்வையில ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வீவ் பண்ணுவாங்க. ஆமாங்க. டிஃபரெண்டா உங்களுக்கு டை போடுவாங்க. ஆனா இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா
இந்த நூல் எடுத்து கட்டிக்குவாங்க. கட்டி இந்த சைடு பிரவுன் கலர், இந்த சைடு இந்த கோல்டன் கலரும் உங்களுக்கு முக்கியம் எடுப்பாங்க. ஓகே. சோ அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. இது எல்லாமே ஹேண்ட்லூமோட ஒரு மார்க் தாங்க. இது எக்காரணத்தை கொண்டு எப்பவுமே சொல்லுவாங்க இங்க இருந்து இங்க வந்திருக்கிறதுனால சாயம் இங்க வந்து பட்டுருச்சு அப்படின்னு கிடையாது. ஆமாங்க. இது எல்லாமே வந்து நார்மலா நீங்க எவ்வளவு ஒரிஜினல் எவ்வளவு லட்சத்துக்கு நீங்க சாஃப்ட் சில்க் சாரி எடுத்தாலும் இது இருக்குங்க. நீங்க கோல்டன் ஜரி போட்டு நீங்க சாஃப்ட் சில்க் வீவ் பண்ணாலும் இதெல்லாம் கண்டிப்பா இருக்குங்க. ஓகேங்க. சாஃப்ட்ல எத்தனை வகை மேம் இருக்கு? நிறைய வகை இருக்குங்க. நாங்க ஒவ்வொரு டிசைனுக்கு ஏத்த மாதிரியும் நாங்க வந்து பேர் வச்சுக்குவோம். இந்த சாரீஸா பாத்தீங்கன்னா பொடி கட்டம், இது பெரிய கட்டம், இது கட்டத்திலே உங்களுக்கு புட்டாஸ் வந்துரும், இது கட்டத்துக்குள்ள புட்டாஸ் வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பெரிய செக்ஸ் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வேல்தாரின்னு சொல்லுவோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. இது வேல்தாரிலே உங்களுக்கு வந்து கைக்கோர்வையும் வந்துரும். இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே கைக்கோர்வையும் இது இருக்குங்க. நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினி செக்ஸ் வெரைட்டிங்க. உங்களுக்கு அப்படியே டிஷ்யூ சாரி மாதிரி இருக்கும். சூப்பர் ஷைனிங்கா இருக்கும். பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்திருக்கும். இங்க கீழே பாருங்க, இது எல்லாமே கை கோர்வைங்க. அட்டகாசமான வீவ் இது. இதெல்லாம் வந்து நீங்க கொலுசு போட்டா இழுக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த பாருங்க, நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. அந்த அளவு வீவ் நல்லா இருக்கும். படிமான வீவ். ஆமா, ஃபுல் ஹேண்ட்லூம் வீவ்னால உங்களுக்கு நல்லா தட்டி நெஞ்சிருப்பாங்க. நல்லா சாஃப்டா இருக்கும். ஓகே. குட்டி குட்டி செக்குடு இல்லைங்களா? ஆமாங்க, இது எல்லாமே மைக்ரோ செக்ஸ். மைக்ரோ செக். இந்த சாரியோட முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரியே சொல்லுங்க. ஸ்டோரியே சொல்லுதுங்க. ஆமா, வீவ் இந்த வீடு ஸ்டோரி செல்லிங். ஆமா, வார்லி பெயிண்டிங். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங்காவே இருக்குங்க. மாம்பழ கலர் ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்குமே பிடிக்கிற சாரி இல்லைங்களா? ஆமாங்க, மாம்பழத்துல நாங்க ஆலிவ் கிரீன் கொடுத்திருக்கோம். எப்பவும் சேம் கலர் கொடுப்பாங்க, ரெட் கொடுப்பாங்க, ஆலிவ் கிரீன். இது நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பா 100 பேரு இருந்தாலும் இந்த சாரி கட்டிருக்கவங்க தெரியுவாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். கண்டிப்பாங்க மேம். இந்த கலருக்கு அப்படி ஒரு மவுசுங்க. அண்ட் தென் பியூர்ல நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். பியூர்னுடைய முடிவு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே 9000 ரேட் வந்துருங்க. இது எல்லாமே சில்க் மார்க் சர்டிபிகேட்டோட வந்துரும். அது மட்டும் இல்ல, இந்த சாரீஸ் எல்லாமே டபுள் வார்ப்ல வீவ் ஆகுது. சாஃப்ட் சில்க பொறுத்த வரைக்கும் டபுள் வார்ப்ன்றது பிரீமியம் குவாலிட்டிங்க. நல்லா உங்களுக்கு வெயிட்டா இருக்கும். அதாவது காஞ்சிபுரத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட்லெஸ், ஆனா சாஃப்ட் சில்க கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கும். பட்டு நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க, சொல்லுங்கக்கா. நெக்ஸ்ட்ங்க மேம், இது வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. இது வந்து ஃபுல் ப்ரோகேட் சாரீஸ்க்கா. இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. புரியுங்க மேம், பார்க்கலாம். சாரி ஃபுல்லுமே டிசைன் இருக்கும். யாருமே தர முடியாத பிரைஸ்ல நம்ம தரோம். ஓகே, ஒரு 14-15 இல்லைங்கக்கா, இன்னும் கம்மி. என்ன சொல்றீங்க? 6800 ரூபாய் தான் இந்த சாரீஸ் எல்லாமே. ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. இது ஃபுல் ப்ரொக்கைல்டு. சாரி பாருங்க, ஃபுல் டிசைன் இருக்குங்க. வெட்டிங்கே கட்டிக்கலாம். கண்டிப்பா இது 14-15 தான் வரும் வெளியில. இது நம்ம கிட்ட 6000. நான் சொல்றதை விட என் மக்களே சொல்லுவாங்க. நீங்க சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளவு வரும் அப்படின்ட்டு. அது பியூர் ஹேண்ட்லூம்ல பாத்துட்டு இருக்கிறோம். ஃபுல் ஜக்கார்டு இல்லைங்களா? ஆமாக்கா, ஃபுல் ப்ரோகேட். இது வந்து 6800. இந்த சாரி பேர் வந்து நம்ம வைபவம்னு வச்சிருக்கோம். வைபவம் நீங்க கலெக்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா நம்ம பேஜஸ்ல நம்ம காமிப்போங்க. அது மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். பாத்துக்கோங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ்ங்க. ஓகேங்க. இது வந்து உங்களுக்கு 12,500 11,500 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து மாறுங்க. ஓகே, பட்ஜெட் ரேஞ்ச்ல ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கிரீன் மாதிரி. ஆமா. ஓகே, சாஃப்ட் சில்க் நான் ரொம்ப விரும்புறேன், எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி போய்க்கலாம். இன்னுமே மைனூட், இது எத்னிக் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இல்லைங்களா? ஆமா, இது டபுள் சைட் பியூர் கான்ட்ராஸ்ட்ல வரும். ஓகேங்க. கலர் காம்பினேஷன்ஸ்மே யூனிக்கா இருக்கும். இப்போ நீங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா 12,500ங்க. இந்த சாரீஸ்லயுமே இந்த டை தெரியுதுங்களா? இது எல்லாமே ஹேண்ட்லூம் இருக்குங்க. ஓகே, சோ இன்னுமே நம்ம எத்னிக்கா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய இருக்குதுங்க, பாத்துக்கிட்டே இருக்கலாம். காமிக்கவே இல்ல, கண்டிப்பா நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்க. அப்படி இன்னும் நிறைய கலெக்ஷன் பாக்கணும்னாலும் வீடியோ கால், வாட்ஸ்அப்ல போட்டோ ஷேர் பண்றோம். எல்லாமே பார்க்க முடியாதானா? இந்த வீடியோ பார்த்தானே எல்லாத்தையும் பாத்திரலாம். பார்க்காதது நிறைய இருக்கு. நான் பார்க்க வேண்டியது ஒண்ணுமே நிறைய. இந்த சைடு பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. சோ இதெல்லாமே ஒண்ணுமே பார்க்கல, கொஞ்சமா ஏதோ 2 எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு எப்படிங்கிறது. இது வந்து ஃபுல் ப்ரோகேட் சாரிங்க. இதுல நம்ம பைத்தானி டிசைன் கொடுத்துருக்கோம். ஓகேங்க.
ஓ பைத்தானிக் டிசைன். ஆமா அந்த கிளி வந்தாவே பைத்தானிக் டிசைன். உள்ள அந்த சாரி ஊடுருவி வருது பாருங்க, உயிரோட்டம் அப்படியே தெரியுதுங்க. அப்படியே உயிரோட்டமா பயங்கரமா ஷைனிங்கா இருக்கு பாருங்க சார். அந்த சாரி பார்க்கும் போது அடுத்தது நான் எப்படி வேற அந்த போக மாட்டேங்குது கேமரா, அடுத்ததுக்கு போலானே போக மாட்டேங்குது. ரொம்ப அழகா இருக்குங்க. நிறைய பொண்ணுங்க வந்து பாக்கலாம், ரிசப்ஷனுக்குலாம் இதான் எடுத்துக்கிறாங்க. வெட்டிங் ரிசப்ஷனுக்கே இதான் எடுக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், பார்க்கும் போதே உயிரோட்டம் தெரியுது அப்படின்னு. என்னன்னா இந்த சாரீஸ் எல்லாம் உங்க பீரோல தூங்காதுங்க. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நீங்க எடுத்து கட்டி போய்க்கலாம். கல்யாணத்துக்கும் கட்டலாம், நம்ம கல்யாணத்துக்கும் கட்டிக்கலாம். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. 4 ப்ளீட்ஸ் எடுத்தாவே சூப்பர் சாஃப்டா இருக்கும். ஒரு ப்ளீட்ஸ்ல சொல்லவே வேண்டியது இல்ல. கண்டிப்பாங்க. இது எல்லாமே பியூர் டபுள் வார்ப்ல வீவாகற சில்க் சாரீங்க. ப்ரீமியம் வருது. இது 12,500 வரும். ஓகேங்க. நம்மளோட சாஃப்ட் சில்கோட ஹையஸ்ட் ரேஞ்ச் 12,500 தான். ஓகேங்க. வைபவ் மட்டும் தான் கம்மி. வைபவ்ல கலர்ஸ் வேணும்னா கேட்டுக்குங்க. பிரைடலுக்கு வந்தாச்சு. ஓகே. இப்ப துஷ்மன் வெட்டிங் கட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல் கோல்டன் இல்லைங்க. ஓகே. பியூர் பட்டுல ஹேண்ட்லூம்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப மறுபடியும் கோல்டன் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் குஷ்பு மேம் கட்டினாச்சுக்கு. நல்ல தங்கம் அப்படியே ஜொலிக்குதுங்க இந்த சாரியில. மேம் இதெல்லாம் எவ்வளவு மேம்? இது எல்லாமே உங்களுக்கு 20,000 பிளஸ் வந்துருங்க. 20,000. ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். ஜோதிகா பேட்டர்ன் சாரிலேயே பிரைடல் வேணும்னா கேளுங்க. இங்க பாருங்க, இது ஒரு டைப் ஆஃப் ஜொலிக்குது. பிளவுஸ்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலுமே. அந்த ஜொலிப்பு தான் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம போடும்போது நாமளே மின்னுவோங்க. ஷைன் மூஞ்சில அடிக்குது. நல்ல சாஃப்டா இருக்கு. சாரி வேர் பண்றதுதான் அந்த ஃபேஸ், ஆமா ஃபேஸ்ல அடிக்குது. ஓகே. நான் சொன்ன மாதிரி நம்ம டிஷ்யூல என்ன நம்ம ஸ்பெஷல்னா, நம்ம கிட்ட எந்த டிஷ்யூ எடுத்தீங்கன்னாலும் செம்ம சாஃப்டா இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நானே கையில எடுத்துருவேன். எடுக்கிறது தான் இந்த சாரியினுடைய ஸ்பெஷலே. இப்ப நிறைய வெட்டிங் வரவங்க எல்லாமே பேஸ்டல் ஷீட்ஸ் தான் விரும்புறாங்க. கண்டிப்பா. டிஷ்யூ பிரைடல் கலெக்ஷன்ஸ்ல ஓகே நிறைய அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே சாம்பிள்ஸ் தாங்க. ஓகேங்க மேம். அக்கா சொல்லுங்க. நீங்க கட்டிக்கிற சாரி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள கிடைக்குமா எங்களுக்கு? கண்டிப்பா கிடைக்கும். இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரி தாங்க. ஆனா இந்த சாரியுமே வீவிங் மிஸ்டேக் இருக்க சாரி. நீங்க ஆமாங்க, இதுல நீங்க எங்க பார்த்தாலுமே வீவிங் மிஸ்டேக் தெரியாது. இந்த மாதிரி சாரி வந்திருக்கும், பெருசா தெரியாது. எங்க சைடு இருந்து இது வீவிங் மிஸ்டேக். ஓகே. இந்த சைடு இருந்து வீவிங் மிஸ்டேக் கிடையாது, உங்களுக்கு தெரியாது கன்சியூமருக்கு. ஓகேங்க. அந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஸ்பெஷல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பிரைஸ்ங்க மேம்? இது வந்து நம்ம கிட்ட 3,700 இருந்து இருக்குங்க. 3,700 இருந்து இருக்குங்க. 3,700. இந்த சாரி பாத்தீங்கன்னா 3,900. இதே சாரி நீங்க ஃப்ரெஷ்ல எடுத்தீங்கன்னா 5,400. நம்ம ஏற்கனவே வீடியோஸ்ல காமிச்சிருப்போம், லாங் வீடியோஸ்ல காமிச்சிருப்போம். ஆமாங்க. ஓகே. இது வந்து 3,900 தான். மிஸ்டேக்லாம் எதுவுமே இல்லைங்க. வீவிங் பயங்கரமா இருக்கு. பியூர் சாஃப்ட்ல பாத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. இதெல்லாம் நம்ம சைடு வந்து டிசைன் ஸ்டாப் பண்ண சாரீஸ்ங்க. ஓகே. இந்த சாரீஸ் எது எடுத்தீங்கனாலுமே 3,900 மட்டும் தான். ஓகேங்க மேம். கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அப்படியே காமிச்சுங்க. ஓகே. இது 5,400. இப்பவும் மார்க்கெட்ல 10,500 பிளஸ் தான் இருக்கும். ஓகேங்க. இது 5,400. இது 3,900. இது 3,900. ஒவ்வொரு சாரீஸ் ஒவ்வொரு ரேட்ல வருங்க. ஓகேங்க. 3,900. இது வந்து ஃபுல் பிரிகேட் அந்த வைவம் சாரி இருக்குங்க. அந்த சாரியோட நம்ம டிசைன் ஸ்டாப் டிவிஷன்ஸ் இது 4,800 தான். ஓகே. சோ இதுலயும் பட்ஜெட் கம்மி பண்ணது வந்து 4,800. ஆமா. இந்த சாரி பாத்தீங்கன்னா 3,900 தான். ஓகே. சோ மைல்ட் மிஸ்டேக் டிஃபெக்டிவ் சாரீஸ் அப்படினு சொல்றீங்க. ஆமா. ஓகே. பெருசா தெரியாதுங்க. நம்ம சைடு இருந்தா தெரியும், உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் 4,200. நல்லா இருக்குங்க மேம். ஆமாங்க. இது எனக்கு எந்த இடமே தெரியல. ஓகே. அப்படியே காமிச்சிருங்க மேம், இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த சாரி பாத்தீங்கன்னா 4,500. ஓகே. 3,900. 3,900. இதெல்லாம் அழகா இருக்குங்க. பார்டரே டிஃபரெண்டா இருக்கும். இது 3,900. ஆடிக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது ரிசர்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து எப்ப கிடைக்கும்னு நம்மளுக்கே தெரியாது இல்லையா? 3,900. ஆமாங்க. இது எல்லாமே பியூர் ஹேண்ட்லூம் சில்க்ங்க. ஓகே. 3,900. ஓகேங்க மேம். நல்லா இருக்கு அந்த கடைசி கலர். இது 3,900. ஓ சூப்பர்.
சூப்பர் மேம். இந்த மாதிரி மைல்டு மிஸ்டேக் சாரீஸ் நிறைய இருக்கு. இதுதாங்க மேம். ஆமாங்க, இது எல்லாமே வைபவ் கலெக்ஷன்ஸோட டிசைன் ஸ்டாப் டிவைஷன்ஸ். இது மேம் ஆமாங்க 4800. 4800. ஓகே. இங்க இருக்குதுங்க. இது வந்து நம்ம சைடுல டிசைன் ஸ்டாப் பண்ணுதுங்க 5400. டிசைன் ஸ்டாக் ஆயிடுச்சு. இதுலயே கலர்ஸ் பாருங்க, ஒரு 2-3 கலர்ஸ் இருக்கு. நிறைய இருக்குங்க இதுல. 2-3 கலர்ஸ் இருக்குங்க. ஓகே. தி வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், ஏகப்பட்ட இருக்கு. நம்ம அனு டிசைனர் சாரீஸ்ல சாஃப்ட் பியூர் சாஃப்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜ் கிடையாதுங்க. நம்ம சைடு வந்து டிசைன் ஸ்டாப் பண்ணது, வீவிங் மிஸ்டேக் இருக்கிறது, டை மிஸ்டேக் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம தனியா செக்ரிகேட் பண்ணி இது வீவிங் மிஸ்டேக் சாரீஸ் போட்டிருக்கோங்க. சோ பெருசா டேமேஜ் கிழிஞ்சது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சாரீஸ் எல்லாமே அவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நல்லா இருக்கும்.